ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சிக்கெல்லாம் பிளான் பண்ணுற கப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஓவலேஷன்னா என்ன, ஓவலேஷனுக்கு அப்புறமா செய்ய வேண்டியது செய்யக்கூடாததை பற்றி பார்ப்போம். ஓவலேஷன்னா எல்லாருக்குமே தெரியும். கருமுட்டை பையிலிருந்து முட்டைகள் வெளியே வர்றது தான் ஓவலேஷன் சொல்லுவோம். இது நார்மலாக மாதவிடாய் நடக்கும்போது மிட் சைக்கிளில் லைக் 20 டேஸ் சைக்கிள் இருக்கவங்களுக்கு 14 டேஸ் 15 டேஸில் இது நடக்கும். மேலும் ரெக்யூஸ்ட், நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது நான் இதில் உங்களுக்கு என்னென்ன செய்யக்கூடாதது செய்யக்கூடியதை பற்றி பேச போகிறேன். இப்போது ஓவலேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓவலேஷன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். நமக்கு ஒரு கர்ப்பப்பை இருக்கும், 2 கருக்குழாய் இருக்கும், 2 முட்டைப்பை இருக்கும். ஸோ அந்த முட்டைப்பையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் சரி, ஒவ்வொரு மாதவிடாய் டைம்லேயும் ஒவ்வொரு முட்டையும் ரிலீஸ் ஆகும். அதை வெடித்து கரெக்டாக வெளியில் வர டைமில் நீங்கள் கான்டாக்டில் இருந்தீங்கன்னா அப்படின்னா, அப்படி கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியும். ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் இருந்தாலோ வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணியோ இல்லை கீழே கமெண்ட் செக்ஷன் மூலமாகவும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் எந்த டைமில் இன்டர்கோர்ஸ் வச்சிங்க அப்படின்னா எப்படி கன்சீவ் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா 28 சைக்கிளில் ரெகுலராக இருக்கிற சைக்கிளில் உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக 14 டேட் இல்லைனா 15 டேட்டில் கரெக்டாக நடக்கும். அந்த டைமில் மட்டும் சேர்ந்துருந்தால் போதுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னாடியே ஓவலேட் ஆகலாம். லைக் 10th டேயில் கூட ஓவலேஷன் நடக்கலாம். நீங்கள் ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனதை டே 1 கணக்கு பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 10th டே லைக் 10th 18 டே கரெக்டாக கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கான்டாக்டில் இருக்கிறது டெய்லி இருக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு சில பேருக்கு டவுட் வரலாம். ஆனால் அப்படி இல்லை. எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தால் ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்கு ஒரு நாள் தான் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த எக்கு 1 or 2 டேஸ் தான் உயிரோடவே இருக்கும். நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் கான்டாக்டில் இருந்தாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் சைக்கிள்ஸில் இருக்கிறவங்களை எப்படி கான்டாக்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 டேஸ் இல்லைனா 45 டேஸில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக அந்த டைமில் ஓவலேஷன் நடக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ ஓவலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கான்டாக்டில் இருந்தால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகலாம். அடுத்து நிறைய பேருக்கு டவுட் எந்த பொசிஷனில் கான்டாக்டில் இருக்கணும் அப்படிங்கிறது. பொசிஷன் பார்த்தீங்கன்னா, அந்தந்த கப்புள்ஸ்க்கு என்ன மாதிரி கம்ஃபர்ட் இருக்கோ, என்ன மாதிரி இருக்கணுங்கிறதோ அது ஓகே. கான்டாக்டில் இருந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/2 an hour அடியில் பில்லோ வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எக் அண்ட் ஸ்பார்ம்ஸ் ஊர்ந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி அந்த ஸ்பெர்ம் ஈஸியாக ஊர்ந்து போகிறதுனால ஈஸியாக நம்ம கன்சீவ் ஆகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஏர்லி மார்னிங் நீங்கள் கான்டாக்டில் இருந்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. ஸோ ஸ்பெர்ம்ஸ் அந்த டைமில் ஸ்விம் பண்ணுறதுக்கான நிறைய பாசிட்டிவ் இருக்கும். ஸோ சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிறது உங்களோட டயட் அண்ட் எக்ஸசைஸ். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஒன்ஸ் ஓவலேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாமா, எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது. மெயினாக டயட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான டயட்டாக தான் இருக்கணும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம எப்போவும் சாப்பிட்ற அதே டயட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேக்கரி ஐஸு, கேக்கு அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதிலலாம் சேச்சுரேட் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஃபேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு ப்ரெக்னென்சி ஆகிறது டிலே ஆகும். ஸோ கார்போஹைட்ரேட் அதுவும் அதிகமாக இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. முட்டையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஆரோக்கியமான டயட் இருக்கணும். அதாவது ஆரோக்கியமான உணவெல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு ஆரோக்கியமான முட்டை நமக்கு உருவாகும். ஸோ டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ், ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்லேயும் ஒவ்வொரு வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அந்த மாதிரி நன்மைகள்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி. அதாவது நாங்கள் சேர்ந்துருந்ததுக்கப்புறம் வேலை பார்க்கலாமா இல்லை கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக நீங்கள்
ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்களோட டெய்லி ரொட்டீனை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போதும் போல். பண்ணக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ண வேணாம். லைக் வெயிட் தூக்குறது, மாடிப்படி ஏறி வர்றது அதெல்லாம் வேணாம். ரொம்ப தூரம் ட்ராவலும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஹெவியாக எதுவுமே பண்ணாதீங்க. மற்றபடி உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு மற்றபடி நீங்கள் எப்போதும் போல் பண்ணலாம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப். ஐடி ஃபீல்டில் இருக்க நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம ஹஸ்பண்டை வந்துட்டு சரியாகவே பார்க்க முடியல, அவங்க வேறு ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நாங்கள் வேறு ஷிஃப்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கவங்க ஸோ 1 வீக் கட்டாயமாக லீவ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 1 வீக் லீவ் எடுத்துகிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்துட்டு இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். ஏன்னா வந்துட்டு 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் தான் ஈஸியாக வந்துட்டு பேபி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, நீங்கள் உடனே ப்ரெக்னென்ட் ஆகணும் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி இருக்கப்போ வந்துட்டு நீங்கள் கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் கூட பேபி வந்து டிலே ஆகும். ஸோ பி ஹாப்பி. ஈஸியாக ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.